வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஆகஸ்ட் மாதம் 28 வெள்ளிக்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு தொடர்ந்து இமயமலை ஒட்டி பீகார் ஒட்டி ஒரு காற்று சுழற்சியும் அதே வேளையில் மேற்கு வங்கத்தில் ஒரு தாழ்வு நிலையம் நிலை கொண்டது. இந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வால் நேபாளத்தில் கடந்த 26 கடுமையான காற்றாற்று வெள்ளமாக வந்து பெரும் பாதிப்பு உள்ளாகியுள்ளது. இதில் இருந்து மீள முடியாமல் இருக்கும் மக்களுக்கு மேலும் மழைப்பொழிவு அதாவது கடுமையான மழைப்பொழிவு பாதிக்கும் மழையாகவே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீட்பு பணிகளுக்கு தொய்வு ஏற்படும் அளவுக்கு மீண்டும் மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் நாட்களை பொறுத்தவரை இன்று ஆகஸ்ட் 28, நாளை ஆகஸ்ட் 29 2 நாட்கள் மட்டுமே மதியத்துக்கு பிறகு மதியத்துக்கு பிறகு அங்கங்கே மழை தொடங்கினாலும் ஆகஸ்ட் 30 படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது மேற்கு வங்கத்தில் இருக்கும் நிகழ்வு மேற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது மழைப்பொழிவு மேலும் கூடுதலான மழைப்பொழிவு நேபாளத்தில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. மீட்பு பணிகளுக்கு தொய்வு ஏற்படும் அளவுக்கு மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கேற்றவாறு முன்னெச்சரிக்கை அவர்கள் எடுத்துக்கொண்டால் அதற்கு ஏற்றவாறு துரிதமாக செயல்பட்டால் மட்டுமே இதிலிருந்து மீள முடியும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் நேபாளத்தில் மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் நேற்று ஆகஸ்ட் 27 தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைந்தது. அதேவேளை தமிழகத்தில் வெப்பச்சலனை சற்று குறைந்த இடங்களே மழை கிடைத்தது. இன்று ஆகஸ்ட் 28 தென்மேற்கு பருவமழை சீராக தொடரும். கணவாய்ப்பகுதிகளுக்கு சாரல் மழை மாலை நேரங்களில் மட்டுமே கொடுக்கும் விதமாக சற்று முன்னேறி வரும். அதேவேளை தமிழகத்தில் வெப்பச்சலனமே சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வெயிலும் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. நேற்றை விட இன்று 1°C அதிகரிக்கும் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கெல்லாம். அதேவேளை சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் வரும் நாட்கள் 1-2°C வெயில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் பகல் நேரங்கள் வெயிலாக இருந்தாலும் வெப்பச்சலனம் என்பது ஓரிரு இடங்களில் மழை கிடைக்கும். ஆனால் வரும் செப்டம்பர் 5 பிறகு தமிழகத்தில் வளிமண்டல சுழற்சி மூலம் பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்கும். அப்போது காற்று பகுதிக்கும் முன்னேறி வந்து வெப்பச்சலனை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்று பகுதிக்கு மேற்கு பகுதி வராவிட்டாலும் கிழக்கு பகுதி அங்கங்கே சற்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சலனை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செப்டம்பர் 5 பிறகு. இன்று ஆகஸ்ட் மாதம் 28 வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரை இன்று பகல் நேரங்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். அதே வேளையில் இன்று மழை என்பது பெரும்பாலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று தென்மேற்கு பருவமழை மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியும் லேசான சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் அதே வேளையில் மாலை நேரங்களில் அம்பை பாபநாசம் திருநெல்வேலி மாநகரம் வரை லேசான சாரல் மழை அல்லது தூறல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. ஆனால் ஏதாவது ஒரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கலாமே தவிர பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பு இல்லை. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் அதேபோல் செங்கோட்டை தென்காசி இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில். அதேபோல் கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. லேசான தூறல் அல்லது மேகங்கள் மட்டுமே காணப்படலாம். பெரும்பாலும் இந்த சங்கரன் கோவில் சுற்று வட்டாரங்கள் சுரண்டை சுற்று வட்டாரங்கள் ஆலங்குளம் இந்த இடங்களுக்கெல்லாம் பெரிய அளவில் சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் ராஜபாளையம் சிறுவிழுத்தூர் மம்சாபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் மாலை நேரங்களில் லேசான மேகங்கள் தென்படலாமே தவிர பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. கிழக்கு பகுதியை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இடங்களில் அதாவது சாத்தூர் ஈர்க்கன்குடி சுற்று வட்டாரங்கள் இந்த இடங்களில் ஏதாவது ஒரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்குமே தவிர பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பு இல்லை. ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களில் இன்று பரப்பில் குறைந்த இடங்களே லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மதுரை மாவட்டத்தின் வடக்கு பகுதி ஒரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று தேனி மாவட்டத்தில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் தேனி மாநகரத்துக்கும் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியும் லேசான சாரல் மழை மாலை நேரங்களில் எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நீலகிரிக்கு மிதமான முதல் சற்று கனமழையாகவும் அதே வெளியில் பொள்ளாச்சி
சோழனூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான மழையாக மாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. நேற்றை விட இன்று பரப்பில் குறைந்த இடங்களில் லேசான சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி வரை. அதற்கு கிழக்கே முன்னேறிவிட வாய்ப்பு குறைவாக உள்ளது. அதிகபட்சம் கிணத்துக்கடவு வரை லேசான தூறல் மட்டுமே எட்டி பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவில் கோயம்புத்தூர் மேற்கு பகுதியும் மிதமான முதல் சற்று கனமழையாகவும், அதிகபட்சம் கோயம்புத்தூர் மேற்கு பகுதி மட்டுமே லேசான சாரல் தூறல் எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. நீலகிரிக்கும் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை கோயம்புத்தூர் வடக்கு பகுதி ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அன்னூர் சுற்று வட்டாரங்கள், புஞ்சை புளியம்பட்டி சுற்று வட்டாரங்களுக்கு ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை வடக்கு பகுதி ஒரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும். அதே வழியில் சேலம், திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கு ஒரு இரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாமக்கல் மாவட்டத்திலும் ஒரு இரு இடங்களில் லேசான மழை பொழிவு கிடைக்கும். அதே வழியில் திருவண்ணாமலை, கும்பகோணம், நெய்வேலி, புதுச்சேரி, கடலூர், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், காஞ்சிபுரம், வேலூர், அதே வழியில் மதுராந்தகம், விழுப்புரம், காஞ்சிபுரம், புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களில் அங்கங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை மயிலாடுதுறைக்கு தெற்கு பகுதி ஏதாவது ஒரு இடங்கள் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. அதாவது அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர் இந்த இடங்களில் ஒரு சில இடங்களில் பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும். ஆனால் வட மாவட்டங்களை விட தெற்கு மேலும் பரப்பில் குறைந்த இடங்களில் கிடைக்கும். தென் மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்கள் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புது. லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புது. இன்று தமிழகத்தில் பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும். அதே வழியில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்றுக்கான மழை கனவாய்ப்புதற்கு லேசான சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு மழைப்பொழிவு தீவிரம் குறைந்து காணப்படும். இன்று ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி. நாளை ஆகஸ்ட் 29ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை சீராக அதிகரிக்கும். அதாவது சீராக தொடரும். கனவாய்ப்புதலுக்கு சாரமழை மாலை அல்லது இரவு நேரங்கள் கொடுக்கும் விதமாக தொடரும். அதுவில் தமிழகத்தில் மேலும் பரப்பில் குறைந்த இடங்களில் வெப்பச்சாரமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 29, ஆகஸ்ட் 29ஆம் தேதி, ஆகஸ்ட் 30, 31 தேதிகளிலும் தமிழகத்தில் வெப்பச்சலமை குறைந்து காணப்படும். அதேவேளை பகல் நேரங்களில் வெயிலும் அதிகரித்து காணப்படும். தென்மேற்கு பருவமழை சீராக தொடரும். செப்டம்பர் 1ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை சீராக தொடங்கும். தமிழகத்தில் வெப்பச்சலமழை கடலோரங்களில் அங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். அதாவது நாகப்பட்டினம் தொடங்கி சென்னை வரை உள்ள கடலோரங்களில் அங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். மற்ற இடங்களில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே வெப்பச்சலமழை கிடைக்கும். செப்டம்பர் 1ஆம் தேதி. செப்டம்பர் 2ஆம் தேதி சற்று பரப்பில் அதிகரிக்கும். அதாவது கடலோர மாவட்டங்கள் ஒட்டி உள் மாவட்டங்களுக்கும் சற்று பரப்பில் அதிகரித்து வெப்பச்சலமழை கிடைக்கும். தென்மேற்கு பருவமழை சீராக தொடரும். செப்டம்பர் 3ஆம் தேதி பரப்பில் கூடுதலான இடங்களில் வெப்பச்சலமழை கிடைக்கும். அதே வழியில் தென்மேற்கு பருவமழை சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 4, 5 தேதிகளில் சீராக தென்மேற்கு பருவமழை தொடரும். தமிழகத்தில் வெப்பச்சலமழை படிப்படியாக கூடுதலான இடங்களில் அதிகரிக்கும். அதேவேளை செப்டம்பர் 6, 7, 8, 9 என்று படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சலமழை கூடுதலான இடங்களில் மழை கிடைக்கும். அதாவது காற்று பகுதி வரை முன்னேறி வந்து மழை கிடைக்கும். தென்காசி மாவட்டம் மேற்கு பகுதி மழை இல்லாவிட்டாலும் கிழக்கு பகுதி அங்கங்கே மழை கிடைக்கும். அதேவேளையில் கோயம்புத்தூர் தெற்கு பகுதி பொள்ளாச்சிக்கு மழை இல்லாவிட்டாலும் கிழக்கு பகுதி அதாவது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மழை எட்டி பிடிக்கும். அதற்கு மேற்கே முன்னேறி வரும் வெப்பச்சலமழை கிழக்கே சில பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்கும். அதேவேளை திருநெல்வேலி மேற்கு பகுதி, கிழக்கு பகுதி, கன்னியாகுமரி கிழக்கு பகுதி இந்த இடங்கள்லாம் வெப்பச்சலமழை கிடைக்கும். அதேவேளையில் தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்கள்லாம் கூடுதலான பரப்பில் வெப்பச்சலமழைக்கும். அதை விட கூடுதலான பரப்பு வடக்கே செல்ல கரூர், நாமக்கல், அரியலூர், பெரம்பலூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்கள்லாம் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். அதே வழியில் திருப்பூருக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் 6ஆம் தேதியிலிருந்து. அதே வழியில் டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் கூடுதலான பரப்பில் வெப்பச்சலமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வளிமண்டல சுழற்சி மூலம் படிப்படியாக வெப்பச்சலமழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் மாலை நேரங்களில் சற்று காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. பகல் நேரங்களில் பெரிய அளவில் இல்லாவிட்டால் மாலை நேரங்களில் மட்டுமே கனவாய்ப்பகுதிகளில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். அதே வழியில் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, வங்கக்கடலை பொறுத்தவரை இப்போதைக்கு காற்றின் வேகம் மேற்கு வங்கத்தில் ஒரு நிகழ்வு தாழ்வு நிலை நிலை கொண்டது. இந்த நிகழ்வு தீவிரமடையும் பொழுது சற்று அதிகரித்து காணப்படும். அதே வழியில்
மீனவர்களுக்கு மீன்பிடிக்க மா பகல் நேரங்களை விட மாலை நேரங்களில் சற்று சவாலாக இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் கடல் அலையும் சற்று சீற்றமாக இருக்க வாய்ப்புள்ளது. மன்னார் வளைகுடாவில் இப்போதும் கடல் அலை சீற்றமாக இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் குமரிக்கடல், அரபிக்கடல், வங்கக்கடலிலும் கடல் அலை சீற்றமாக இருக்க வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கு மீன்பிடிக்க பகல் நேரங்களில் இருப்பதை விட மாலை நேரங்களில் மீன்பிடிக்க சற்று சவாலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.